சென்னை சேப்பாக்கம் மைதானத்துல சமீபத்துல நடைபெற்ற ஐபிஎல் போட்டியில சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்துல சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை வீழ்த்தி பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற்றுமே விட்டாங்க. இந்த வெற்றியில முக்கிய பங்காற்றிய ஹைதராபாத் வீரர் இஷான் கிஷன் அவர்கள் போட்டி முடிந்த பிறகு சிஎஸ்கே ரசிகர்களை நோக்கி செய்த செயல், சைகைகள் மற்றும் பிற விஷயங்கள் சமூக வலைதளங்கள்ல ஷேர் செய்யப்பட்டுமே வருது. மேலும் கிரிக்கெட் வட்டாரங்கள்ல இது ஒரு மிகப்பெரிய விவாதத்தை கிளப்பியிருக்கு. பிளே ஆஃப் தீர்மானிக்கும் அந்த போட்டியில முதல்ல பேட்டிங் செய்த சிஎஸ்கே அணி 20 ஓவர்கள்ல 180 ரன்களை எடுத்தாங்க. கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட் 21 பந்துகள்ல 15 ரன்கள் மட்டுமே எடுத்து அனைவரையுமே ஏமாற்றினார். பின்னர் 181 ரன்கள் இலக்க நோக்கி ஆடிய ஹைதராபாத் அணி இஷான் கிஷன் அதிரடியாக விளையாடி 47 பந்துகள்ல 70 ரன்களை குவிச்சாரு. ஹென்ரிச் கிளாசன் அவர்கள் இணைந்து அவர் அமைத்த 75 ரன்கள் கூட்டணி ஹைதராபாத் அணியுடைய வெற்றிக்கு மிக முக்கியமான அடித்தளமாகவுமே இருந்தது. ஹைதராபாத் அணி வெற்றியை எட்டியது மைதானத்தில் இருந்த ஆயிரக்கணக்கான ரசிகர்களை நோக்கி இஷான் கிஷன் அவர்கள் விசில் போடு சைகையை செய்து காட்டியிருக்காரு. பின்னர் கைகளை அசைத்து இனி இங்கே வேலை இல்லை, எல்லோரும் வீட்டுக்கு கிளம்புங்க அப்படின்றது போல சைகை காட்டி கிண்டலுமே பண்ணிருக்காராம். சேப்பாக்கம் மைதானத்துடைய அதீத சத்தத்தை அமைதியாக்கிய மகிழ்ச்சியில அவர் இவ்வாறு செய்ததாக சொல்லப்பட்டது. இதனடுத்து பாத்தீங்கன்னா இஷான் கிஷன் அவர்கள் தற்போது இதை பற்றி விளக்கம் கொடுத்திருக்காராம். மேலும் பாத்தீங்கன்னா அப்படி சைகை காட்டியதற்கு மன்னிப்பு கேட்டுள்ளதாக சொல்லப்படுது. இந்த தகவல் தற்போது சோசியல் மீடியாக்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.